நிறுவனங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எந்த இடமானாலும் சரி, ஒரு இழப்பு ஏற்படும் போதோ ஒரு பேரழிவு நடைபெறும் போதோ அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தாழ்மையுடன் எனது வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த சபையிலே அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது எந்த போராளிகளும் நமது முன்பில் வருவதற்கு கூட அஞ்சுவார்கள். இந்து சொந்தங்கள் அனைவருமே போராளிகளாக திகழ வேண்டும். பேச்சோடு நிற்காமல் செயல்பாட்டிலே காட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக நாம் செயலில் இறங்க வேண்டும். அதற்கு தகுதியுடையவர்களாக நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எந்த இடத்தில் ஆனாலும் சரி, ஒரு இந்து சொந்தங்களுக்கு ஒரு சிறிய பாதிப்பு வந்தாலும் அந்த இடத்திலே அனைத்து இந்து சொந்தங்களும் ஒன்று சேர்ந்து நிற்க வேண்டும். ஒரு கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தால் அதற்கான சட்டத்தை இயற்றுவதற்கு, மீட்டெடுப்பதற்கான சட்டத்தை இயற்ற நமது அரசாங்கத்தை நாம் நிர்பந்திக்க வேண்டும். அந்த சட்டத்தை திருத்தினால் மட்டுமே நம்ம அந்த கோயில் நிலங்களை முழுமையாக மீட்டெடுக்க முடியும். அதுபோல இந்து மக்கள் இந்த அலைநிலையத்துறையிலே மாற்று மதத்தினர் யாரும் பணிபுரியக்கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம். அதற்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அது இப்படிப்பட்ட சில நியாயமான கோரிக்கைகள் இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய நிகழ்வுகளிலே நமது இந்து சொந்தங்கள் அந்த சட்டங்களை திருத்துவதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதும் எனது வேண்டுகோள். எல்லா இந்து மக்களும் நாம் சேர்ந்து ஒன்று போல குரல் கொடுத்தால் கண்டிப்பாக நாம் இந்து மக்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் என்பது ஒரே கோரிக்கை. அதுபோல் இன்று 4 விதைகளை இந்த மண்ணிலே விதைத்து 4 கோடி மக்களை பெற்ற அந்த தாய்க்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, குமார் பாண்டியருக்கும் எங்களை இங்கே அழைத்த சோலைக்கண்ணன்ஜி, அதுபோல் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல இயலவில்லை என்றாலும் அனைவருக்கும் எனது சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை இங்கே பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.